விஷயம் இப்போ அவங்களோட செல்வாக்கு வெற்றி பெறது அப்படின்றத தாண்டி பி டீம்ன்ற கான்செப்ட் இதற்கு முன்பு இது பாஜகவோட பி டீம், பாஜகவின் ரகசிய திட்டம் ஒன்று இருக்கு, அதுக்காக இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு வெற்றி பெற வைக்கிறதுக்காக ரகசிய திட்டம் இந்த பி டீம்ன்றது. இப்போ அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் இதற்கான போக்கு, ஜென்ராம் அவர்கள் இன்னொரு கோணம் கொடுக்கிறார், இல்ல அப்படின்றது. நீங்க எப்படி, உங்கள் பார்வை என்ன? நானும் ஒரு கோணத்தை வச்சிடறேன். தாவேகா உருவானதுல இருக்கிறதுலயே மிகப்பெரிய லாஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தான். அதிமுக திமுக அப்படின்ற அந்த இருதுருவ அரசியல்ல அந்த மூன்றாவது ஒரு இடம் இருக்கு இல்லையா, மற்ற கட்சிகளுக்கான இடம், அந்த இடத்துல ஓரளவுக்கு அதிமுக பின்தங்கி இருந்துச்சு. அந்த இடத்த பிஜேபி பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க. தாவேகா வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி லைம் லைட்லயே இல்ல. பிஜேபி இப்போ இன்னும் அக்ரெசிவா பல விஷயங்களை பண்ணணும். அதனால்தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி இவங்களை வச்சு ஒரு ரைட் நடத்துவாங்க, கைது நடக்கும், அல்லது அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அதையும் தாண்டி மக்கள்கிட்ட போய் நாங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு, உங்களுக்கு அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விமர்சனத்துல ஒரு நாகரிகம் இருக்கணும். அந்த நாகரிகம் அப்படின்றது எப்போதுமே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைகிட்ட இருந்ததில்லை. அது பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறது, சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறது, அல்லது மாற்று கட்சியினரை விமர்சிப்பது, அல்லது வேறு ஒரு பேட்டியை ஒரு தலைவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த பேட்டிக்கான விமர்சனமும் ரொம்ப தரைக்குறைவாக தான் பண்ணுவாரு. ஏன்னா அது அவருடைய இயல்பாகவே அது மாறிவிட்டது. இப்ப அதுல என்ன கேட்கறாங்க, நீங்க உங்களை கண்டிச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்கறாங்க ஒரு கேள்வி. அதுக்கு இடுப்பை கிழினவங்க எல்லாம் அரசியலுக்கு அப்படின்னு ஒரு இது பண்றாரு. இப்ப இதே அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் சேராம ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா, ரஜினி கட்சியில போய் சேர்ந்திருந்தா இந்த வார்த்தையை அவர் பேசியிருப்பாரா? நான் ஒரு கேள்வி, அவருக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு இல்லையா, ரஜினி அரசியல்ல வரும்போது உள்ள வரணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்த ஒரு கேள்வி. இன்னைக்கு அவருக்கு எப்படி எல்லாமே நம்ம வேறு விதமாக தெரியுது. அரசியல்ல கண்ணியம் காக்கணும்ன்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. எந்த தொழில் சார்ந்த விமர்சனங்களை மாறு. ஆனா என்னன்னா, அவர் களத்துல இருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்ப இந்த போராட்டமே நாடகம்ன்றதுக்கு அவர் எதிர்வினை ஆற்றதா அதை புரிஞ்சுக்க முடியாதா? இத நாடகம் எதிர்வினை யாருக்காக காப்பாத்துறதுக்காக இல்ல, எதிர்வினை ஆற்றுறதுல யாருக்கும் எந்த வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எதிர்வினை ஆற்ற வேண்டும், ஆனால் அது நாகரீகமான முறையில அந்த எதிர்வினை என்பது இருக்க வேண்டும் இல்லையா? அதுதானே அரசியல். நீங்க அரசியல்ல என்ன ஸ்டாண்டர்டை நீங்க செட் பண்றீங்க அப்படின்னு அவர் என்ன கேக்குறாரு, நான் களத்துல இருக்கேன், தயவு செய்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இல்ல, நீங்க முதல்ல களத்துக்கு வாங்க. இது வருஷத்துல இது விமர்சனம். அதுக்கு முன்னாடி தரைக்குறைவான விமர்சனம் பதில் சொல்லிட்டேன். we are working from every home. அவர் என்ன சொல்றாருன்னா, நோக்கத்தை திசை திருப்புறீங்க, இந்த போராட்டத்தை திசை திருப்புறீங்க. இல்ல திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறீங்க. இல்ல, நீங்க ஒரு போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்படின்னும் போது அது வேற யாருமே பண்ணல, நான் மட்டும் தான் பண்றேன், மற்றவங்க எல்லாம் நான் பண்ற மாதிரி தான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க அரசியல் பண்றீங்க. மற்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரசியல் பண்ணிட்டு போட்டுமே. இப்போ உதாரணத்துக்கு அந்த அறிக்கை கொடுத்தது கூட அதுல பிஜேபி விமர்சனம் பண்ணி அறிக்கை கொடுத்ததுனால தானே இவருக்கு இந்த ரியாக்ஷன் வருது. பிஜேபியை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது எப்படி முடியும்? நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீங்க செய்யற அரசியல் அப்படின்றது உலகத்துக்கே தெரியுமே. போற போக்குல சூர்யா சொன்னாரு, ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல ஈடி இல்ல, அது தனியான ஒரு அமைப்பு அப்படின்னாரு. அதை விட ஒரு பெரிய போய் இருக்கவே முடியாது. ஒரு இடம் பெரிய போய் இருக்க முடியாது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்தியாவுல நடந்த கடந்த காலங்கள்ல நடந்த மிகப்பெரிய பெரிய ஊழல்கள்ல யார் லாபம் அடைந்தார்களோ இல்லையோ அதுல இருந்து எல்லா லாபங்களையும் அறுவடை செய்தது பாஜக. இப்ப இந்த இடம் இது எலக்டரல் பாண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நடக்கிற அவர்கள் கொடுத்த அந்த சந்தேகம், அந்த கோணத்துல என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்கன்னா, அமலாக்கத்துறை பாஜகவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, எதிர்கட்சிகள் எல்லாம் பழி வாங்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன் அது நாடகம் சந்தேகிக்கிறாங்கன்னா, அந்த அமலாக்கத்துறை சொல்ற ஒரு கடிதம், அந்த குற்றச்சாட்டை வச்சு 1000 கோடி இவங்க ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பக்கம் இதை ஏத்துக்கிறது, இன்னொரு பக்கம் நான் உங்களை விமர்சிக்கிற மாதிரி விமர்சிக்கிறேன். அங்கதான் ஜென்ராம் அவர்கள் குறுக்கிட்டாங்க. ஒண்ணு அமலாக்கத்துறை பாஜக கண்ட்ரோல்ல இருக்குன்னா, இப்ப 1000 கோடி ஊழலை எந்த அடிப்படையில வச்சுக்கிட்டு விமர்சிக்கிறீங்க? ஊழல் நடந்துருச்சு 1000, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல நீங்க அது ஒரு ஃபைண்டிங் தான்.
இன்னைக்கு வந்து அப்ப நோக்கம் வந்து திமுக நடந்திருக்கு. அந்த ரெய்ட்ல ஒரு ஃபைண்டிங் வந்து இடி கொடுத்திருக்கு. இது வந்து இறுதியானது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இன்னொன்னு நான் சொல்றேங்க, உங்களுக்கு டாஸ்மாக்ல வந்து 1000 கோடி ரூபாய் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. டாஸ்மாக்ல உண்மையிலேயே இடி போய் ரெய்ட் பண்ணியிருந்தா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிற அப்படின்ற ஒரு ஃபைண்டிங், பல லட்சம் கோடி ரூபாய் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஃபைண்டிங் அது அதுல மாற்றே இல்ல. ஜெயராம் அவர்கள் வைக்கிற வாழ்த்துக்கிறேன் சார். இப்போ இந்த அந்த அறிக்கையில் நீங்க அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில அந்த அறிக்கை யாருக்கு நெருக்கடி கொடுத்திருக்கு அப்படின்னா திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பது. அப்ப தாவேகாவினுடைய நோக்கம்ன்றது பாஜக அஜெண்டாவுக்கு உதவுற மாதிரி இருக்குன்ற அந்த இடத்துக்கு தானே ஜெயராம் அவர்கள் நகர்ந்தாங்க. எனக்கு அந்த ஒரு தியரியிலேயே நான் போல. நான் என்ன சொல்றேன், தாவேகா தன்னுடைய அரசியலை செய்கிறது. அவங்களுடைய அரசியல் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும். இப்ப திமுகவுக்கு தாவேகா ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அங்க பிஜேபிக்கு வந்து பிஜேபி தான் அக்ரெசிவா எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும். அது அவங்களால ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண முடியல. ரெண்டாவது இன்னொன்னு, உங்களுக்கு தாவேகா வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல்ல பிஜேபி தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர், பிஜேபி தான் ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும், பிஜேபி தான் வந்து எல்லா தமிழ்நாடு அரசியலையே ஆட்டி படைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகா வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன? கூட்டணிக்கு யாரை நோக்கி அதிமுக கூட்டணி போகணும்னு விரும்புது? பாஜகவா தாவேகாவா? தாவேகா இல்லைன்னா பாஜக பக்கம் போயிருக்கும், பாஜக அந்த நெருக்கடியை உருவாக்கி இருக்கும். ஆனால் இன்னைக்கு தாவேகா பக்கம் போக வேண்டும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா இருக்கு பல கட்சிகளுக்கு. சூர்யா அப்போ இன்னைக்கு தாவேகா கபீர் சொல்ற பாயிண்ட்ல ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியும். தாவேகாவால ஒரு மொமெண்டத்தை வந்து ஒரு கூட்டணியில கிரியேட் பண்ண முடியும் என்ற ஒரு நெருக்கடி தான். இடம் உங்களுக்கான இருத்தல் கேள்விக்குறியாகிற போதுதான் நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? நீங்க பி டீம்னு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு நெருக்கடி வந்துருச்சுன்றதுதான். நான் வந்து குறைந்தபட்ச ஒரு நேர்மை எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறேன். அதாவது இந்த டாஸ்மாக் முதல்ல இப்ப பிரச்சனை பண்றோமா, இந்த டாஸ்மாக் கடைகளை மூடினால் மாட்டு வருமானம் என்ன வரும்னு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு ஸ்டடி பண்ணி ஆளுநர் மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள்கிட்டே கொடுப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டோம். முதல்வர் கொடுக்கவே இல்லை. அப்புறமா எங்கள் பிரதிநிதிகளை வைத்து கொடுத்துட்டு வந்தோம். அப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனையை பேசிட்டு வரோம். இப்போ ஷபீர் அண்ணாவே சொல்கிறாரு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதை எதிர்த்து யார் குரல் கொடுப்பாங்க, யார் களத்திற்கு வந்தாங்க? முதல்ல நேற்று வந்திருக்கோம்னா அதை குறைந்தபட்சம் ஆதரிப்பது. இப்போ திருமாவளவன் அவர்களே என்ன சொன்னார் நேற்று ஏர்போர்ட்டில் பேட்டியில் பேசும்போது, பாஜக இது எடுத்திருந்தா கூட அந்த நோக்கத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குறைந்தபட்ச நேர்மையை யாருக்கிட்டுமே எங்களால் எதிர்பார்க்க முடியல. அப்போ நீங்க வந்து இது டிராமா இது அப்படி இப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் அதுல வந்து ஒரு அக்கறை இருக்குன்னு நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிரச்சனையை குறித்து நான் மக்கள் கிட்ட கருத்துருவாக்கம் பண்ணல. அந்த இடத்துன்றதை தாண்டி நீங்க இது அரசியல், இன்னொரு தேர்தல் அரசியல் கண்ணோட்டத்தோடு பாருங்க. ஷபீர் சொல்றது உங்களுக்கு சிக்கல் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இதனால் வரைக்கும் திமுக கூட்டணிக்கு மாற்று நாங்க தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அந்த இடம் தாவேகா பெற்றதனால் உங்களுக்கு ஒரு மாற்றுன்னு நாங்க மட்டும் சொல்லல, மக்களும் சொல்லி 3வது இடம் 11% வாக்குகளை எங்களுக்கு தனியா தாமரை சின்னத்துல மட்டும், அதுக்கப்புறமா கூட்டணியாக 19% கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து தாவேகா வந்ததுனால பயமா இல்லையான்றது அடுத்த தேர்தல்கள் தான் உறுதி செய்ய முடியும். நம்ம இப்போதைக்கு 3வது பெரிய கட்சி நாங்க தான்ன்றது வாக்குகளை வாங்கி நாங்க நிரூபிச்சிருக்கோம். அதனால அடுத்தது இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் பல பேர் யூகம் செய்யலாம். ஆனா களத்துல தேர்தல் முடிவுகள்ல தான் நம்ம பார்க்கணும்.